வேட்பாளர் அந்த நெடுக்கு தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறவாதீர் பானை 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 பானை. உங்களுக்காக உழைத்திட வன்னியரசுக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடத்திலே மக்கள் தலைவர் அந்த நெடுக்கு தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். மறவாதீர் பானை பானை பானை. வியாபார பெருமுடி மக்களே, ஜிஎஸ்டி போர்வையில் இந்த மக்களை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசின் நயவஞ்சகத்தை வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் பானை சின்னத்திற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மணிவரசன் அவர்களுக்கு வாக்குகளை கேட்டு நம்முடைய மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்திருக்கிறார். முன்னாடி பாப்பா, முன்னாடி பாப்பா. மக்களின் சின்னம் பானை, ஏழைகளின் சின்னம் பானை. உங்களின் குரலாய் சட்டமன்றத்தில் எழுதிட வன்னியரசுக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு அண்ணன் எழுச்சி தமிழர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். உங்களின் பொன்னான முத்தான மகத்தான உயிரினும் மேலான வாய்ப்பை என்னப்பா எல்லாம் பக்கம் பக்கமா வச்சுக்கிட்டா என்னப்பா வந்து நீ என்ன பண்ணப்பா பச்ச இருப்பா அது எதுவும் பண்ணாது இருப்பா இருப்பா வெளியில் இருப்பா கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பா வண்டி மூவ் பண்ணாதுப்பா இருப்பா. உங்களுக்காக சட்டமன்றத்தில் உங்களின் குரலாய் எதிரொலிக்கிற பானை சின்னத்திற்கு வாய்ப்புகளை தாருங்கள். சிந்தாமல் சிதறாமல் ஒவ்வொரு வாக்குகளையும் பானை சின்னத்திலே மறவாது. பானை பானை பானை. வெற்றியின் சின்னம் பானை, ஏழைகளின் சின்னம் பானை, உழைப்பாளர்களின் சின்னம் பானை என்று பானை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பேர் ஆதரவு பெற்ற சின்னம் பானை, காங்கிரசின் பேர் ஆதரவு பெற்ற சின்னம் பானை, கேப்டன் விஜயகாந்தின் பேர் ஆதரவு பெற்ற சின்னம் பானை, வைகோவின் சின்னம் பானை, கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்களின் சின்னம் பானை, இஸ்லாமிய உறவுகளின் சின்னம் பானை என்று பானை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்திருக்கிறார். உங்களிடத்திலே வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார். ஒரு கரம் தூக்கி வந்திருக்கிறார். சட்டமன்றத்தில் உங்களின் குரலாய் மத்திய அரசு ஒழிக்கிற வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மறவாதியின் பானை 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 பானை. வெற்றியின் சின்னம் பானை, ஏழைகளின் சின்னம் பானை. கொஞ்சம் வழிவிடுங்க, வழிவிடுங்க, கொஞ்சம் வழிவிடுங்க, கொஞ்சம் வழிவிடுங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் வண்டிக்கு முன்னால வாங்க, வண்டிக்கு முன்னால வாங்க, பின்னாடி வண்டிக்கு முன்னால வாங்க. லோக்கல்ல மைக் இருக்கா? லோக்கல்ல மைக் இருக்குங்களா? லோக்கல்ல மைக் வச்சுருக்காங்களா? இன்னும் கொஞ்சம் முன்னால வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னால போப்பா. பானை மாலையா? அது பானை மாலையா? வித்தியாசமா இருக்கு பானை மாலை. தம்பி கொஞ்சம் கொஞ்சம் மீடியா தம்பி கொஞ்சம் முன்னாடி போங்க. அப்படியே அப்படியே நிறுத்திப்பா, அப்படியே நிப்பாட்டிப்பா தம்பி, அப்படியே நிப்பாட்டு. அங்காவது தம்பி கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி பிடிங்க. கொடியை வச்சு மறைச்சிங்கன்னா எப்படி பேசுறது? கொடியை வச்சு மறைச்சிங்கன்னா எப்படி பேசுறது? தம்பி கீழே பேசி முடிச்ச பிறகு, பேசி முடிச்ச பிறகு லோக்கல் மைக் இருந்தா கொடுப்பா காங்கிரஸ். ஹலோ 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 ஹலோ. நமது சின்னம்
நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம், தேமுதிக ஆதரவு பெற்ற சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுக ஆதரவு பெற்ற சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், நமது சின்னம். மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. அண்ணனை கவனிக்கவே இல்லை. அண்ணா மேடைக்கு வாங்க. விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், வன்னி அரசியல் சின்னம், வன்னி அரசியல் சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், அண்ணன் முத்தரசன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், தோழர் வீரபாண்டியன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், தோழர் சண்முகம் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், ஐயா காதர் மைதீன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், ஜவாஹருல்லா அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், நெல்லை முபாரக் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், தமீமுன் அன்சாரி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நம்மிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார், வாக்கு சேகரிப்பார். மதிப்பிற்குரிய அண்ணன் மஸ்தான் அவர்கள் மேடைக்கு வருகிறார், வந்திக்கு வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர், மேலாண் அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, வேளாண் அமைச்சர் பேரன்பிற்குரிய அண்ணன் மஸ்தான் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களே, நிர்வாகிகளே, நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திண்டிவனம் பகுதியில் கிளம்பியிருக்கின்ற நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய தோழர் திருமாவுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற தோழர்
அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சின்னம் பானை சின்னம். பானை இல்லாத வீடே கிடையாது. எல்லார் வீட்லையும் பானை இருக்கும். பிஜேபி வீட்லையும் பானை இருக்கும். யார் வீட்டுல பானை இல்லையோ அவங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். யார் வீட்டிலெல்லாம் பானை இருக்கிறதோ அத்தனை பேரும் பானை சின்னத்திற்கு ஓட்டு போட்டு வன்னியரசு அவர்களை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய அணி மகத்தான அணி, மாபெரும் அணி. நம்முடைய அணி கடந்த 10 ஆண்டு காலமாக நீடித்து நடைபெற்று நிற்கிறது. இப்படி நீடித்து நடைபெற்று நிற்பதற்கு மிக முக்கிய பங்காற்றியவர், சிறப்பான பங்காற்றியவர் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் அவர்கள் என்பதை மிகுந்த பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக மதச்சார் முற்போக்கு கூட்டணியை உடைத்து நொறுக்கிவிட வேண்டும் என்று பலரும் பகல் கனவு கண்டார்கள். அந்த பகல் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றாமல் அணியை ஓடி தனது முட்டையை அடைகாப்பதைப் போல நமது அணியை பாதுகாத்த பெருமைக்குரிய தோழர் திருமா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த அணி என்பது வெறும் சீட்டுகளின் எண்ணிக்கைக்காக அமைக்கப்பட்ட அணி அல்ல. கேட்ட தொகுதி கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பதற்காக அமைக்கப்பட்ட அணி அல்ல. மாறாக ஒரு லட்சியத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அணி. எண்ணிக்கை பெரிதா லட்சியம் பெரிதா என்று கேட்டால் லட்சியம்தான் பெரிது என்று சொல்லுகிற ஒரு மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணி கொள்கை பலத்தால் மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் அமைந்திருக்கிற அரசு சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை மிக சிறப்பாக செய்திருக்கிறது, நிறைவேற்றியிருக்கிறது. குறிப்பாக கொரோனா காலத்தில் கொடுக்க வேண்டிய 4000 ரூபாயை கொடுத்தார்கள். பெண்களுக்கு நகர பேருந்துகளிலே பயணம் செய்வதற்கு அனுமதித்தார்கள். நம்முடைய தாய்மார்களுக்கு அவருடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் பணம் மாதந்தோறும் போடப்படுகிறது. இப்ப தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக ஒரே நேரத்தில் 3 மாதங்களுக்கு 3000, மே மாதத்திற்குரிய 2000 சிறப்பு நிதி ஆக 5000 காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக போடப்பட்டது நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள். அது மட்டுமல்லாமல் மீண்டும் நம்முடைய அணி வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த தொகை மாதந்தோறும் 2000 வழங்கப்படும். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விஸ்தரிக்கப்படும். கல்லூரி மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வருகிற 1000 1500 உயர்த்தப்படும். 20,000 பம்பு செட்டு இலவசமாக வழங்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதி நிறைவேற்றி அடுத்ததாக என்ன நிறைவேற்றுவோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய திருமாவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவதைப் போல பாரதிய ஜனதா கட்சி ஒரு வஞ்சக கட்சி. மகாபாரதத்தில் சகுனி இருப்பதைப் போல நாட்டு அரசியலில் சகுனியாக இருப்பது RSS இயக்கம். அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியவில்லை. ஆகவே அதிமுகவின் தோளில் ஏறி சவாரி செய்து தமிழ்நாட்டில் கால் பதிக்க முயற்சிக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த மட்டில் வஞ்சக வலையில் சிக்கொண்ட நம்முடைய வீடுகளில் சிலந்தி பூச்சி கூடு கட்டியிருக்கும். அந்த கூட்டில் ஈவை உட்கார்ந்துவிடும், அதால் தப்பிக்கவே முடியாது. சிலந்தி பூச்சி மெல்ல நகர்ந்து வந்து ஈரமுள்ள ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கடைசியாக செத்துவிடும். அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஈயை போல
RSS விரித்த வஞ்சக வழியில் மாட்டிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் பரிதவித்து நிற்கின்றார். ஆகவே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றக்கூடாது, வகுப்புவாத சக்திகள் வெற்றி பெறக்கூடாது, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அந்த அடிப்படையில் நமது ஒரு மதிப்பிற்குரிய தோழர், மிகச்சிறந்த தோழர், நல்ல தோழர், எல்லோருடைய அன்பையும் பெற்ற தோழர், வாசத்தையும் பெற்ற தோழர், நம்முடைய மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்களுக்கு வானை சின்னத்தில் வாக்களித்து சொல்றதை கடைசியாக கேட்டுங்க. லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்கிற மிகுந்த நம்பிக்கை உண்டு. வன்னியரசு வெற்றி பெறுவது மட்டுமல்ல, இங்கு எதிர்த்து இருக்கிற அத்தனை வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய அணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். உதயநிதி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார். நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் 8 தொகுதி மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன், இவர்களோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் ஒரு மதிப்பிற்குரிய மாமா காதர் மொய்தீன் அவர்களும், அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் மாமா ஜவஹருல்லா அவர்களும், SDPI கட்சியினுடைய தலைவர் நெல்லை முபாரக் அவர்களும், அதேபோல மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிழ் மன்சாரி அவர்களும், ஆசிரியர் வீரமணி அவர்களும், இன்னும் பல்வேறு தலைவர்களும் தமிழகத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த அணி, நம்முடைய படையில் தரைப்படை இருக்கிறது, விமானப்படை இருக்கிறது, கப்பல் படை இருக்கிறது. அனைத்து படைகளையும் கொண்டிருக்கிற நாம் மகத்தான வெற்றி பெற நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு மேலாள் அமைச்சர் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து, இந்த கூட்டம் வன்னிய அரசு அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிற கூட்டம் அல்ல, இது வெற்றி விழா கூட்டம். வன்னிய அரசு வெற்றி பெற்று விட்டார் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது. நம்முடைய தலைவர் திருமாவர்களும், நம்முடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர்களும் முத்தரசன் அவர்களும் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நாம் வாக்கு வித்தியாசம் அதிகமாக பெறுகிற சூழலை நம் பிரச்சாரத்திற்கு ஆசிரியர் வீரமணி வர இருக்கிறார். அதே போல நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் நாளை மறுநாள் வர இருக்கிறார். மத்திய அரசுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். எனவே இங்கே ஒன்று கூடி இருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களும் ஒன்று கூடி பானை சின்னத்தை வெற்றி பெற செய்வோம், எழுத்தெழுப்பாளரை டெபாசிட் இழக்க செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்களே, வெற்றி வேட்பாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே,
மாவட்ட செயலாளர் சு மலைச்சாமி அவர்களே, மண்டல செயலாளர் தம்பி திலீபன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, மாநில செயலாளர் தம்பி சேரன் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் இங்கே வருகை வந்திருக்கிற திரு ரங்க பூபதி அவர்களே, அண்ணன் ரமணா அவர்களே, நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் அவர்களே, காங்கிரஸ், தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த நகர பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய பேரூர் நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு, நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் தம்பி வன்னியரசு அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த இயக்கத்தின் வளர்ச்சியில் அவருடைய பங்கு மகத்தானது. நீண்ட நெடுங்காலமாக மதுரையிலே நான் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த நாள் வரையில் இயக்கத்திற்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்து பணியாற்றி வரக்கூடிய முன்னோடிகளுள் ஒருவர் தம்பி வன்னியரசு அவர்கள். தொலைக்காட்சி விவாதங்களில் அவருடைய வாத திறன்களை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட வாத திறமையுள்ள தம்பி வன்னியரசு சட்டமன்றத்திற்கு போனால் திண்டிவனம் தொகுதி மக்களின் உணர்வுகளை எதிரொலிப்பார், உங்களுக்காக வாதாடுவார், போராடுவார், இந்த தொகுதியை மேம்படுத்த உங்களுக்காக பணியாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த தொகுதியை சாராதவர் என்று பலர் சொல்லக்கூடும். அவர் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய தகுதிக்குரியவர். இன்றைக்கு திண்டிவனத்திலே போட்டியிடுகிறார். வெற்றி பெற்ற பின்னர் திண்டிவனத்திலேயே உங்களோடு தங்கி இருந்து பணியாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலதுசாரிகளை எதிர்த்து, பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து, நாசகார சக்திகளை எதிர்த்து களம் காண்கிறது. திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெறும் தேர்தலுக்காக கூடி தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அல்ல. அதிமுக, பாஜக அந்த கட்சியில், அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் எல்லாம் 2021 ஒன்றாக இருந்து பிறகு சிதறி போய் மறுபடியும் சேர்ந்திருக்கிறார்கள். தற்காலிகமாக தேர்தலுக்காக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே சேர்ந்திருக்கிற கூட்டணி. இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை, நியாயங்களை எடுத்துரைக்க முடியுமா? திமுகவோடு நாங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை எங்களால் விளக்க முடியும், மணிக்கணக்கிலே விளக்கி சொல்ல முடியும். ஆனால் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்ததற்கான காரணத்தை தேர்தல் ஆதாயம் தவிர வேறு கொள்கை சார்ந்த காரணங்கள் ஏதேனும் உண்டா? எடப்பாடி விளக்குவாரா? ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி என்ன சொன்னார்? மறந்துவிட்டாரா? நான் என் அரசியல் வாழ்வில் பெரும் தவறு இழைத்து விட்டேன். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது பெரும் தவறு. அதற்கு பரிகாரமாக வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்தேன். மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று குறிப்பிட்டவர் யாரு? ஜெயலலிதா அம்மையார். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அப்படி ஜெயலலிதா அம்மையாராலேயே வெறுக்கப்பட்ட கட்சி, கடுமையாக எதிர்க்கப்பட்ட கட்சி,
அம்பலப்படுத்தப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்கிற வகையில அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பாரதிய ஜனதாவை தோளிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தன்னுடைய அதிமுக தொண்டர்களை வைத்து பாஜக சின்னங்களை தமிழ்நாடு முழுவதும் எழுத வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய துரோகம் என்று பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா அதிமுக என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வெகுவாக நுழைய முயற்சிக்கிறது. இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக, நீங்கள் அந்த அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் மோடிக்குத்தான் போய் சேரும். இரட்டை இலை சின்னம் என்பது ஜெயலலிதா எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக சின்னம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அது பாஜகவின் சின்னமாக மாறிவிட்டது. பாஜகவுக்கு இங்கே இரட்டை இலை சின்னமும் போட்டியிடுகிறது, பாஜகவுக்காக தாமரை சின்னமும் போட்டியிடுகிறது. அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டார் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாமகவோடு கூட்டணி வைத்ததற்கான நியாயங்களை அவரால் சொல்ல முடியுமா? அன்புமணி எப்படி பேசினார் தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து? ஏதோ டயர் என்றெல்லாம் சொல்லுவார். அப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்தவரோடு எந்த அடிப்படையிலே கூட்டணி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? விளக்கம் சொல்வாரா? அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் தூக்குமாட்டி சாவேன் என்று சொன்னாரே அண்ணன் டிடிவி தினகரன், அவரோடு இப்போது கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை விளக்குவாரா? அது ஒரு பொருந்தா கூட்டணி. ஆனால் நம்முடைய கூட்டணி 2016ஆம் ஆண்டிலேயே காவிரி நீர் உரிமைக்காக ஒன்று சேர்ந்த கூட்டணி. 17-19 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம், 21 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக சந்தித்து வெற்றி பெற்றது. பிறகு உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம், 24 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்தோம். இன்றைக்கு 26 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை சந்திக்கிறோம். இந்தியாவிலேயே இப்படி ஒரு கூட்டணி கிடையாது. ஒரு முறை உருவானால் அடுத்த தேர்தலுக்குள் அது சிதறி போகும். ஆனால் இந்த கூட்டணி 2016, 2017 இருந்து தொடர்ந்து நீடிப்பது மட்டுமில்லாமல் இப்போது தேமுதிகவும் சேர்ந்திருக்கிறது, எஸ்டிபிஐ சேர்ந்திருக்கிறது, நடிகர் கருணா சேர்ந்திருக்கிறார், கே செல்வகுமார் சேர்ந்திருக்கிறார். இப்படி பல பேர் இப்போது இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். நண்பர் விஜய், நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறேன், வாருங்கள் வாருங்கள் என்று அறைகூவி அழைப்பு விடுத்து பார்த்தார். ஒரு ஆள் கூட போகவில்லை. விஜய் தலைமையிலான கூட்டணியில் சேர்வதற்கு ஒரே ஒரு நபர் கூட போய் சேரவில்லை. புதிதாக பலரும் திமுக கூட்டணியில் தான் வந்து சேர்ந்திருக்கிறோம். 23 கட்சிகளை கொண்ட ஒரு பெரிய கூட்டணி. நாம் ஏன் திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கிறோம்? ஒரே காரணம்தான், தமிழ்நாட்டில் நாசகார சக்திகள் வலுப்பெற்று விடக்கூடாது, நச்சு சக்திகள் வலுப்பெற்று விடக்கூடாது. முகமூடி அணிந்து வந்து இங்கே தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கிறார்கள். சமூக நீதிக்கு எதிரானவர்கள், தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழர் பண்பாட்டுக்கு எதிரானவர்கள், ஈழ விடுதலைக்கு எதிரானவர்கள், சமூக நீதி என்கிற கோட்பாட்டை விரும்பாதவர்கள், அதை நீர்த்து போக செய்யக்கூடியவர்கள், சகோதரத்துவத்திற்கு எதிரானவர்கள், சமத்துவத்திற்கு எதிரானவர்கள். எல்லாவற்றையும் விட நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள், அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய கும்பல். அப்படிப்பட்ட ஒரு வெகுமக்கள் விரோத கொள்கைகளை கொண்ட கட்சியை யார் இன்றைக்கு தூக்கி தோளிலே சுமப்பது? எடப்பாடி அவர்கள். பல பேர் கேட்கிறார்கள், எடப்பாடியோடு போயிருந்தால் கூடுதலாக சீட்டு வாங்கியிருக்கலாம், இன்னும் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், அல்லது நண்பர் விஜயோடு போயிருந்தால் கூடுதலாக சீட்டு, ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு, இப்படியெல்லாம் சொன்னாரு. ஏன் திருமாவளவன் போகவில்லை? திருமாவளவனுக்கு என்ன புத்தி கெட்டு போய்விட்டதா? இப்படி பல பேர். அவர்களுக்கு தெரியாது
திருமாவளவன் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் பிள்ளை. நானேரை காரல் மார்க்சின் அரசியலை உள்வாங்கிக் கொண்டவன். ஆகவேதான் இந்த பதவிக்காக, பரிசுக்காக, சீட்டுக்காக, நோட்டுக்காக ஓட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்காத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனது அருமை தோழர்களே, 8க்கு 8 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதைவிட அந்த வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை, நாசகார சக்திகளை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்ப வேண்டும். சட்டசபைக்கு அல்ல, சட்டசபையில் விசிலடிக்க முடியாது. அவர்களை தேட்டர்களுக்கு அனுப்ப வேண்டும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம் தொடர்ந்திட, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்ந்திட, நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்திட, தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்ந்திட, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர்ந்திட, எல்லாவற்றையும் விட இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்குகிற திட்டம் நடைமுறைக்கு வந்துட, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை திண்டிவனம் தொகுதியில பானை சின்னத்திற்கு அளித்து தம்பி வன்னியரசு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். வன்னியரசு ஏற்கனவே வானூரில் போட்டியிட்டனர், வெற்றி வாய்ப்பை பெற முடியவில்லை. ஒரு செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். இரவு 10 மணிக்கு நான் மரக்காணத்திலே போய் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். தோழர்களே, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு விழுப்புரம் தொகுதியில் நாம் பெற்ற வெற்றியோடு காரணம். நாடாளுமன்ற தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில் பெற்ற வெற்றி மட்டும் போதாது. 2009 நான் சிதம்பரத்தில் வெற்றி பெற்றேன். 2019 சிதம்பரத்தில் வெற்றி பெற்றேன். 2019 2009 வெற்றி பெற்றும் கூட நமக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் 2024 நமக்கு அங்கீகாரம் கிடைத்தது. சிதம்பரத்தோடு விழுப்புரம் வெற்றி பெற்றதால் தான், விழுப்புரம் வெற்றி பெற்றதால் தான். ஆகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பதற்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பெற்ற வெற்றியும் ஒரு காரணம். நீங்கள் தான் காரணம். திமுக ஆதரவுதான் காரணம். தோழமை கட்சிகளின் ஆதரவுதான் காரணம். அப்படிப்பட்ட இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சி சொந்த சின்னத்தோடு பானை சின்னத்திலே நாம் இப்போது போட்டியிடுகிறோம். தோழர்களே, முதலில் கண்டமங்கலத்திலே போட்டியிட்டோம். இதே ஊரை சார்ந்த விஜயராகவன் போட்டியிட்டார். முகையூருடைய சிந்தனை செல்வன் போட்டியிட்டார். வானூரிலே தோழர் ரவிக்குமார் போட்டியிட்டார். திரும்ப வானூரிலே வன்னியரசு போட்டியிட்டார். உளுந்தூர்பேட்டையிலே யூசுப் போட்டியிட்டார். தோழர்களே, எம்பி தொகுதியை ஜெயிக்க வைத்த நீங்கள் ஒரு முறையாவது எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற வேண்டாமா? இந்த முறை அந்த வாய்ப்பை நழுவ விடலாமா? ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிந்தக்கூடாது. காசு பணம் கொடுத்து உங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, 2 ஓட்டு உங்க அண்ணன் திருமாவுக்கு போட்டுருங்க, 2 ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு பேசுவாங்க. இடம் கொடுப்பீர்களா? கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள், ஓட்டை பானையில் கொட்டுங்கள். பானையில் அள்ளி அள்ளி கொட்டுங்கள். கிராமங்களிலே, நகர்ப்புறங்களிலே 1-2 பேர் விசிலடிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள தயவு செய்து, தம்பி இந்த முறை நீங்க பானைக்கு ஓட்டு போடுங்க, இந்த முறை பானைக்கு ஓட்டு போடுங்க என்று நீங்கள் அவர்களை பேசி நமக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்ய வேண்டும். கட்டாயம் விழுப்புரத்திலிருந்து முதல் முறையாக திண்டிவனத்திலிருந்து சிறுத்தை சட்டமன்றத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க வேண்டும். தம்பி வன்னியரசு உங்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் முழங்க வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள், பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், திமுகவின் சின்னம், காங்கிரசின் சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம், அதிமுகவின் சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி, நன்றி.
பழங்குடி இருளர் சங்கத்தின் சார்பில் பேராசிரியர் கல்விமணி அவர்கள் தம்பி வன்னியரசு அவர்களுக்கு தேர்தல் நிதி வழங்க மேடைக்கு வருகிறார். கோயிலா 2 பெண் குழந்தையா பிறந்த நாளா? இரட்டை குழந்தைகளுக்கு இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோரின் விருப்பப்படி பகி நிலா கலை நிலா என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். பகி நிலா கலை நிலா பெற்றோரின் விருப்பப்படி. பச்சை மாதிரி மேடையில தூக்கிட்டு வந்து கும்பல் நகர்ந்து இவ்வளவு கூச்சல் கிடையாது, தூக்கிட்டு வரக்கூடாது. முட்டாள்தனம் பண்ணாங்க. எப்படி மிரளை பாருங்க, அச்சப்படுங்க பாருங்க. கண்ணன் தந்தியா ஆகிய தம்பதிகளின் இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு எழில் நிலவன் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். எழில் நிலவன். பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கா. சிவசாமி, வாசுதேவன், மாரியம்மாள், பூங்குடி, ரூபால் மற்றும் பேராசிரியர் கல்விமணி ஆகியோர் இணைந்து வன்னியரசு அவர்களுக்கு இந்த தேர்தல் நிதியை வழங்குகிறார்கள். 25,000 ரூபாய் மக்கள் நிதி. இருளர் சமூகத்தின் சார்பில் இந்த நிதியை வழங்கியதற்காக நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிதி மட்டும் போதாது, வாக்குகளும் வேண்டும். பழங்குடி மக்களின் வாக்குகள் பானை சின்னத்திலே வேண்டும். 100 பழங்குடிகளை பாதுகாப்பு பண்ணும் போது தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம். இது என்னுடைய கடமை. பேராசிரியருக்கு நன்றி.